யாரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்திரம் செய்யலாம். ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, இந்த நல்ல நாளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன் குற்றங்கள் குறைவுகள் இருந்தால் மன்னிங்க ஆண்டவரே. பாவங்கள் சாபங்கள் எடுத்து போடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசங்கள் ஒவ்வொரு நேரத்துக்கு சபையில கலந்து கொள்ளும்படியாக கிருபை கொடுங்க. உற்சாகத்தோடு வந்து கலந்து கொள்ளும்படியாக கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஒருமுகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி மீட்கும்படிக்கு கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சளைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஆமென், ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய் திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். We thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you thank you thank you. நன்றி இயேசுப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் இந்த வருடம் முழுவதுமாக எங்களை பாதுகாப்பா வழி நடத்துவதற்காக கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
நான் கேட்டதை எல்லாம் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவியா இருந்த என்னை ரட்சித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளவோ பாவங்கள் செய்திருந்தாலும் ஆண்டவரே, நீர் என்னை இன்னும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்க சமூகத்திலே வந்து கலந்து கொள்ளும்படியாக ஒரு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபையில் உள்ள ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எந்த ஊழியமும் தடைப்படாமல் தொடர்ந்து இந்த வருடம் முழுவதுமாக நடக்கும்படி கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த சில்வர் ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சில்வர் ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. உற்சாகத்தோடு தொடர்ந்து ஊழியத்தை நடத்தும்படி கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உற்சாகத்தின் ஆவி தாருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சபையில் உள்ள ஊழியத்தில் உள்ள எல்லா பண தேவைகளையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் சந்தித்ததுக்காக நன்றி. குறைவில்லாமல் நிறைவாக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மாம்பழத்திலே இந்த ஊழியத்தை தொடர்ந்து ஆண்டவரே எவ்வளவோ இக்கட்டுகள் ஆண்டவரே இருந்த போதிலும் இந்த இடத்துல வைத்து இந்த ஊழியத்தை தொடர்ந்து நாங்கள் நடக்கும்படி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஊழியத்தை நடத்தும்படி கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கான ஒரு சொந்தமான இடத்திற்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம் அப்பா. இந்த மாம்பழம் வட்டாரத்தை ஒரு நல்ல ஒரு இடத்தை எங்களுக்காக காண்பீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு சித்தமான இடத்தையே நீ காட்டுங்க ஆண்டவரே. அதன் மூலமாக நிறைய ஆத்துமாக்களை சம்பாதித்து ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய நாம மகிமைப்படும்படியாக என்னை சாட்சியாய் வைங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலை ஆராதனை ஆசீர்வதிங்க. நாங்க பாடுகிற பாடல்கள் மூலமாகவும் ஆண்டவரே, நாங்க கேட்கிற தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் ஒவ்வொரு இடத்திலும் எங்களோடு பேசுங்க, உறவாடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே பிரசன்னமா இருக்கிறதுக்காக கோடான ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளையும் சந்திங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இப்ப இயேசுவின் மூலம் ஜீவனும் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. புதிய கெம்பீர பாடல் புஸ்தகத்திலிருந்து ஐம்பதாவது பாடலை பாடும். மகிபன் மனுவாய் அவதரித்தார், உள்ளனை மீதிலே எமக்காய் உன்னதியோடு தருகிறார்.
பிறந்த நிலை என்பதான பாடல் யாருக்கும் தெரிந்ததான பாடல். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அற்புதமானவரே, ஆனந்தமிக்கவரே. உற்சாகமா தட்டி போகலாம்.
தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த காலை ஆராதனையை கேட்டை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் சத்தமா கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை நம்ம நல்லா உபயோகப்படுத்தி ஆண்டவர் சமூகத்துல ஒன்றாய் குடும்பமாய் ஒன்றாய் சபையாய் கூடி வந்து நம்ம ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் சத்தமா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நிறைய இடத்துல நம்மளை பாதுகாப்பாக இட்டுக் கொண்டிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜபத்தின் மூலமாகவே நம்ம ஜெயம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்ற விசுவாசத்தை உடையவர்கள் சத்தமா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அடுத்த வருடத்தில் எங்க சபையில ஒரு ரெட்டிப்பான ஒரு நன்மைகளை தாருங்க ஆண்டவரே. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தாருங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தாருங்க ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ஆண்டவரே தேவைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. குறைகள் எல்லாம் நிறைவாக்குங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. இன்னும் 10 நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. சபையில வந்து நான் உற்சாகத்தோடு நான் சபை ஆராதனையில கலந்து கொள்ளும்படி கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. என் உள்ளத்தில் உள்ள ஆழத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் அறிவீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. என் ஆத்துமாவை நான் பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ளும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. என் ஆத்துமாவை நான் பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ளுங்க கிருபை கொடுங்கப்பா. எவ்வளவோ ஆண்டவரே டெம்டேஷன்ஸ் வருது ஆண்டவரே. எவ்வளவோ டெம்டேஷன்ஸ் இருக்கப்பா. வாழ்க்கையில நல்ல பிள்ளையா இருக்க, நல்ல மகனாய் நல்ல மகனாய் இருக்க வேண்டும் நினைக்கிற ஆண்டவரே. ஆனாலும் எப்படியாவது சாத்தான் ஊடுருவிற ஆண்டவரே. எப்படியாவது என்ன பாவத்தில் வழிநடத்துகிற ஆண்டவரே. எப்படியாவது கெட்ட வார்த்தையே பேசக்கூடாதுன்னு நினைத்துக் கொண்டிருந்த ஆண்டவரே. எப்படியாவது இந்த கோபம் வருகிறது ஆண்டவரே. இந்த கெட்ட வார்த்தைகள் வருது ஆண்டவரே. ஆசீர்வாதமான பாதையிலிருந்து வழி நடக்கி நான் போற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆனாலும் என் தேவன் நீர் என் மேலே அன்பு கூர்ந்து என்னை மறுபடியும் மறுபடியும் ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் மன்னித்து என் சாபத்தை எல்லாம் நீக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா என்னை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வருடம் முழுவதுமாக என்னை கண்மணியை போல பார்த்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம். சுற்றி இருக்கிறவர்கள் எப்படியெல்லாம் ஏளனமாய் பேசினாலும், எவ்வளவாக தரக்குறைவாய் பேசினாலும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் நான் ஜீவித்து ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் சாட்சியாய் ஜீவித்து ஆண்டவரே ஆவியிலே பலப்பட்டு உற்சாகத்தோடு ஆசீர்வாதமான மகனாய் ஆசீர்வாதமான மகளாய் நான் இருக்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மனிதனை நம்பி இல்லை ஆண்டவரே, மனிதனை நம்பி இல்லை ஆண்டவரே. உண்மையே நம்பி ஜீவிச்சு கொண்டிருக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலத்திலும் ஆசீர்வாதமாக வைத்ததற்காக நன்றி. குடும்பத்திலும் ஆசீர்வாதமாக வைத்ததற்காக ஸ்தோத்திரம். இன்னும் இருக்கிற போராட்டங்கள் எல்லாத்தையும் விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். என் மனதில் உள்ளத்தில் உள்ள ஆசையெல்லாம் நீர் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. நான் கடந்து வந்தே திரும்ப பாதைகளை திரும்பி பார்க்கும் போது இயேசுவே கண்ணீரோடு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. கண்ணீரோடு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. எப்படி இந்த மாதிரி எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா என்று நான் அறியாமலே இருந்த ஆண்டவரே. எனக்கே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமா, ஆசீர்வாதங்கள் கிடைக்குமா என்று நான் நம்பாம இருந்த ஆண்டவரே. ஆனால் நீரே எங்களை வழி நடத்தி அந்த இடத்துல எங்களை பாதுகாப்பாய் கொண்டு வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே உங்களுடைய அடையாளத்தை காமித்து ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே எனக்கு தகப்பனாய் எனக்கு போதகராய் இருந்து வழி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்மணி போல என்னை பாதுகாப்பா வைத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போக்கில பரத்துல பாதுகாப்பா வைத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் வேலை விஷயமாக நான் ஒவ்வொரு நாளும் வெளியே சென்று வருகிறேன் ஆண்டவரே. எவ்வளவோ ஆக்சிடென்ட்ஸை பார்க்கிறோம், எவ்வளவோ கொடூரமான விஷயங்களை இந்த ரோட்ல பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் நான் போயிட்டு வர டைம்ல எல்லாம் என்னை கண்மணியை போல பாதுகாப்பா வைக்கிறீரே, அதற்கு ஸ்தோத்திரம். எவ்வளவோ நேரத்துல நான் எப்படி எல்லாம் பிழைத்தேன் என்றே எனக்கு தெரியலையே அப்படின்ற நோக்கத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. உம்முடைய உண்மையே விசுவாசமா இருக்கும்படி கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உண்மையிலே ஆண்டவரே அன்பா இருக்கும்படி கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தோடு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்தும்படி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. சபையில ஒரு நல்ல ஒரு ஆண்டவரை விசுவாசத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். போதகர் போன பிறகு எப்படி இந்த சபையில் நடக்கும் என்றே எவ்வளவு கேள்விக்குறியா இருந்தது ஆண்டவரே. சபையாக ஒன்றாய் இருந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒன்றாயிருந்து ஊழியத்திலே பங்கு பெற்று
இயேசுவே இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்தும்படி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. எந்த இடத்திலும் ஆண்டவரே எவ்வளவோ சோர்வுகள், எவ்வளவோ மன உளைச்சல்கள், எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே ஊழியத்தை உண்மையாக பண்ண வேண்டும் என்ற ஒரே ஒரு வைராக்கியத்தோடு இது சத்தியமான ஊழியத்தை நடத்தும்படி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். சபைக்கு கொடுத்த ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. ஒவ்வொருடைய தேவைகளையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எந்த குறைவும் இல்லாமல் நிறைவா இதுவரைக்கும் வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் வருகிற புதிய ஆண்டிலே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ரெட்டிப்பான ஒரு நன்மையை தாருங்க. எங்க சபைக்கு ஒரு ரெட்டிப்பான நன்மையை தாருங்க. இன்னும் நிறைய வாசகர்கள், பத்திரிகைகள் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. நிறைய ஆத்துமாக்கள் இன்னும் சந்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அறுவடை மிகுதியா இருக்குது ஆண்டவரே. உற்சாகத்தோடு ஊழியத்தை நாங்கள் செய்யும்படி கிருபை கொடுங்கப்பா. பத்திரிகை ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சண்டே ஸ்கூல் ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து ஊழியங்கள் நடைபெறும்படி கிருபை கொடுங்கப்பா. அதன் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை காணும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த உபவாச கூட்டங்களை ஆசீர்வதிங்க அப்பா. அருமையான பாஸ்டர்மாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளவோ உடல் பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே பிரயாணப்பட்டு ஒவ்வொரு ஊழியத்துக்கும் உற்சாகத்தோடு வந்து கலந்து கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சபையை கொடுத்ததுக்காக நன்றி. நாங்கள் உற்சாகத்தோடு ஒவ்வொரு ஊழியத்துக்கும் சென்று கலந்து கொள்ளும்படி கிருபை கொடுங்க. ஒவ்வொரு ஊழியத்தையும் தாங்கும்படி கிருபை கொடுங்கப்பா. எவ்வளவோ தேவைகள் இருந்த போதிலும் ஒரு இடத்திலும் ஆண்டவரே நாங்கள் கை நீட்டி நிற்காதபடி எங்களை பாதுகாப்பா வைத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். சபை இன்னும் நல்லா வளரும்படி கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உற்சாகத்தோடு சபை கூடுதலுக்கு வரும்படி கிருபை கொடுங்கப்பா. உற்சாகத்தோடு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. வருகையிலே நாங்க வரும்போது வெறும் கையாய் வந்து நிற்காமல் ஆண்டவரே இவ்வளவு பேரை நாங்க ஆயத்தம் படுத்திருக்கோம், இவ்வளவு பேர் சபைக்கு கொண்டு வந்து இருக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லும்படி எங்களை சாட்சியாய் வைங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே இருக்கிறவங்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு முன்பாக எங்களை சாட்சியாய் வைங்க ஆண்டவரே. இயேசுவே எந்த இடத்திலும் ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி நிச்சயத்தோடு உற்சாகத்தோடு நாங்கள் இருக்கும்படி கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனை ஆசீர்வதிங்க. நாங்கள் கேட்க போகிற உங்களுடைய வார்த்தை மூலமாக எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். எந்த தடைகள் போராட்டங்கள் எது இருந்தாலும் ஆண்டவர் எல்லா தடைகள் போராட்டங்களும் விலக்கி சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் சீக்கிரமாய் வந்து கலந்து கொள்ளும்படி கிருபை கொடுங்க. எந்த இடத்திலும் சோம்பேறித்தனமா இல்லாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உற்சாகத்தோடு சபைக்கு முன்பாக நான் கிளம்பி போக வேண்டும் என்ற உற்சாகத்தை தாருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். உம் சமூகத்துக்கு வரதுக்கு எந்த தடை எவ்வளவோ போராட்டங்கள் கண்டிப்பா இருக்கும் ஆண்டவரே. எல்லா போராட்டங்களும் மீண்டும் நாங்கள் வரும்படி கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபைக்கு எப்படி வந்தோமோ அதே மாதிரி திரும்பி போகாமல் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தை நாங்கள் கேட்கும்படியா கிருபை கொடுங்க. நல்ல நீதிமொழிகளின் அறிவுரைகளை நாங்கள் கேட்கும்படியா கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. புது மனிதனாய் புது மனுஷியாய் நாங்கள் திரும்பி போகும்படி கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் இருக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஒவ்வொரு கூட்டங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இதன் மூலமாக நிறைய ஆத்துமாக்களை நாங்கள் சபைக்காக கொண்டு வர வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா அதன் மூலமாக நீங்க பிறந்த நற்செய்தியை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லும்படி கிருபை கொடுங்கப்பா. மற்றும் எல்லா தேவைகளையும் சாந்திங்க. துதி கன மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. யாவரும் எழுந்திருந்து மாறி மாறி வாசிக்கும்படியான நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. எல்லாம் எந்திரிச்சு நின்று பைபிளை கையில் எடுத்து மாறி மாறி சத்தமா வாசிக்கணும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, அது மனிதனிலே உள்ள மேடைகளிலும் நச்சலிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், சத்தம் அனுபவத்திற்கு துணிக்கும். பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாய் இருங்கள். கேளுங்கள், மேம்பாலான காரியங்களை பேசுவேன், என் உதடுகளுக்கு உத்தம காரியங்களை வசிக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. அவைகள் எல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாய் இருக்கும். வெளியை பார்க்கணும் புத்திமதியையும் பசுமை பார்க்கணும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள்.
முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. ஞானமாகிய நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி நல்ல அறிவை கண்டேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான், என்னை வெறுக்கிறவர்கள் யாரும் ஆனந்திக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. யாரும் உட்காரலாம். நாம் வாசித்த இந்த நீதிமொழியிலிருந்து பாஸ்டர் மைக்கேல் எபிரேசர் வந்து நமக்காக சில ஆலோசனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கப்பட்ட இந்த நீதிமொழி 8வது அதிகாரத்திலே உங்களுக்காக நான் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 22வது வசனம் முதல் 31வது வசனம் வரை. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆவியாக கொண்டிருந்தார். பூமியை உண்டாகும் முன்னும் ஆதி முதல் கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியின் மண்ணின் திரள்களையும் உண்டாக்குவதற்கு முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விசாலத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுக்களை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனமுக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஆமென். இந்த வாசிக்கப்பட்ட வசனத்திலே ஆச்சரியமாக வருகிற நாட்கள் கிறிஸ்துமஸா இருக்கிறபடினாலே அந்த நீதிமொழியிலே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய ஜனனத்தை குறித்து, அவர் ஜனிப்பிக்கப்பட்டதான விதம், அவருடைய செல்ல பிள்ளையாய் இருந்ததான காரியங்களை குறித்து இந்த அதிகாரத்திலே வந்திருக்கிறது. ஒரு ஆச்சரியமான காரியம். அதனாலே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பு குறித்து ஒரு சில காரியங்களை நான் வந்துட்டு சொல்லும்படி விரும்புகிறேன். இதுல நம்ம இந்த அதிகாரத்துல நம்ம முழுசா வந்து பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவ குறித்து
ஒரு சில பெயர்கள் வந்துட்டு அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8வது அதிகாரத்துல 12வது வசனத்துல ஞானமாகிய நான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு. அவர் வந்து ஞானமாக அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 8:14 நானே புத்தி புத்தி என்று அவருடைய நாமத்தை வந்துட்டு வெளிப்படுத்துகிறார். 8வது அதிகாரம் 22வது வசனத்துல அவர் வழியின் ஆதியாக கொண்டிருந்தார்னு அவருடைய ஆதி என்கிறதான நாமம் அவருக்கு வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். 8வது அதிகாரம் 30வது வசனம் செல்ல பிள்ளையாகவும், அதே 30வது வசனத்துல மன மகிழ்ச்சியாகவும் இயேசு கிறிஸ்துவை குறித்து 5 பெயர்கள் வந்துட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அவருடைய அந்த பிறப்பை குறித்து பாத்தீங்கன்னா 8வது அதிகாரம் 24வது வசனம், 26வது வசனம், 30வது வசனம் 3லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த 24 26ல ஜனிப்பிக்கப்பட்டேன் அந்த பிறப்பை குறித்தும், 30வது வசனத்துல செல்ல பிள்ளை என்றும் அவருடைய பிறப்பை குறித்து 3 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவ அவரை அந்த குமாரனா பிள்ளையா நம்ம வந்து பார்க்கும் பொழுது அவருக்கு புதிய ஏற்பாட்டிலே அவருக்கு கொடுக்கப்பட்டதான அந்த குமாரன் என்கிறதான நாமங்கள் 3 விதமான நாமங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தேவகுமாரன், 2வது மனுஷகுமாரன், 3வது தாவீதின் குமாரன். இந்த 3 நாமங்களுக்குள்ளாக ஏராளமான ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த தேவகுமாரன் என்கிற நாமம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பரலோகத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்டதான பெயர். தேவகுமாரன் என்பது பரலோகத்திலே அவருக்கு இருக்கிறதான அவருடைய அந்த அந்தஸ்து, அவருடைய மகிமை, அவருடைய அந்த தெய்வ தன்மையை வந்துட்டு அது வெளிப்படுத்துகிறது. ஆனா பூமியிலே அவருக்கு கொடுக்கப்பட்டதான பெயர் மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் வந்து மனுஷ சாயல் வந்ததுனால தேவகுமாரனுக்குள்ளேயே நிறைய ரகசியங்கள் வந்துட்டு அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் மனுஷ சாயல நம்ம போல என்ன செஞ்சாரு, பூமியில வந்தார். அதனாலதான் சொன்னாரு, மனுஷகுமாரன் வருகிற நாளிகையை என் பிதா தவிர என்ன செய்வாரு, மனுஷகுமாரன் எனக்கு வந்துட்டு தெரியாதுன்னு வந்துட்டு சொல்றாரு. என்ன காரணம்னா அவர் பூமியில மனுஷகுமாரனா இருக்கிறதுனால அவருக்கு தெரியாது. ஆனா பரலோகத்துல அவர் தேவகுமாரனா இருக்கும் பொழுது பரலோகத்தில் உள்ளதான அந்த ரகசியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அதை வந்து அவர் தெரிந்திருப்பார். மனுஷகுமாரனா இருக்கிறதுனாலதான் அந்த காரியங்கள் தெரியலன்னு வந்துட்டு அவரு சொல்லுகிறத வந்து நம்ம பார்க்கிறோம். கடைசியாக தாவீதின் குமாரன் என்பது அவருடைய 1000 வருஷ அரசாட்சியிலே அவர் ராஜாதி ராஜாவாக, ஏன்னா ராஜ பரம்பரை தாவீதுங்கிறது, தாவீதுடைய குமாரன் என்பது ராஜ பரம்பரையில வர்றது. அவர் ராஜாதி ராஜாவாக வெளிப்படுத்துகிறத இந்த 3 நாமங்கள் என்ன செய்கிறது, நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த தேவகுமாரன் பரலோகத்துல தேவகுமாரன் பூமியில என்ன செஞ்சார், மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டார். அவர் வந்து பிறந்தார். அதுதான் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் என்று என்ன செய்கிறோம், நாம் வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ்ங்கிறது சரியா வந்துட்டு வேதத்தின்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது டிசம்பர் 25ங்கிறது கிறிஸ்துமஸ் கிடையாது. எல்லாம் வந்துட்டு அது உலகம் ஃபுல்லா வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கத்தோலிக்கர்கள் தான் வந்து முதல்ல கொண்டு வந்தாங்க. பாபிலோனிய மன்னன் கான்ஸ்டன்டைன் அவன் மனைவியுடைய ஆலோசனையின்படி பாபிலோன்ல வந்து பாத்தீங்கன்னா தம்மூஸ் என்கிறதான ஒரு தேவதையை வந்து கிட்டத்தட்ட 6000 வருஷமா அந்த தேவதையினுடைய பண்டிகையை வந்து கொண்டாடி வர்றாங்க. அந்த பண்டிகை நாள் தான் டிசம்பர் 25. அதை நம்ம வந்துட்டு அவங்க அந்த கத்தோலிக்க மதத்தை அந்த பாபிலோனியர்கள் அவங்க வந்து உருவாக்குனதுனால சிலை வழிபாடுகள் எல்லாத்தையும் கத்தோலிக்கத்துக்குள்ள உள்ள கொண்டு வந்து அந்த பாபிலோன் தேவதனுடைய அந்த பண்டிகை நாள நம்ம விட்டுறக்கூடாதுன்னு டிசம்பர் 25 கிறிஸ்துவின் பிறப்பாக என்ன செஞ்சாங்க, மாற்றி வைத்து விட்டார்கள். அந்த கிறிஸ்து இயேசு பிறந்தது வந்து அவர் பஸ்கா பலின்னு அவர் வந்து வெளிப்பட்டனால சரியாக வந்து ஆதாரத்தின்படி ஏப்ரல் மாசம் தான் இயேசு பிறந்தது இறந்தது எல்லாமே அதுலதான் வந்துட்டு இதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு. நிரூபிச்சு காட்டணும் இப்ப டைம் வந்துட்டு என்ன செய்யாது, பத்தாவது சிந்தனையில வைத்துக் கொள்வோம். இப்ப தேவகுமாரன் மனுஷகுமாரனா பூமியில வந்து என்ன செஞ்சார், வெளிப்பட்டார். இது வந்து பாத்தீங்கன்னா அனாதி காலமான ஒரு ஆலோசனை. இது வந்து உலகம் உருவாகுறதுக்கு முன்னாகவே இந்த உலகத்துல என்னென்ன நடக்க போகுதுன்னு எல்லாமே தெய்வம் அறிந்திருந்ததுனால அந்த காலத்திலே தேவன் என்ன செஞ்சுட்டாரு, இதை குறித்து ஆலோசனை பண்ணி எல்லாமே வந்துட்டு முடிவு பண்ணி வைத்திருந்தார். ஆலோசனை பண்ணி முடிவு வைத்திருந்தார். அதான் பழைய பாட்டுல நம்ம பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாக போவார் என்று பிதா கேட்கும் பொழுது குமாரன் இயேசு சொல்றாரு, நான் என்ன செய்கிறேன், நான் போகிறேன், என்னை அனுப்பும். புத்தக சூழலே என்னை பற்றி எழுதப்பட்டிருக்கிறதுன்னு இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பிதாவாகிய தேவன் அனாதி காலங்களுக்கு முன்பதாகவே பரலோகத்தில் என்ன செய்யறாங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய 3 தெய்வங்களை என்ன செய்யறாங்க, சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்து அவர்களுக்கு மத்தியிலே 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள்
கேருபீன்கள், சேராபீன்கள், எதிரில் வந்து 3 பிரதானமான தூதர்கள், அவர்களுக்கு பின்னாடி கோடாகோடியான தூதர்கள் எல்லாரும் சேர்ந்து பரலோகத்துல என்ன செய்யறாங்க, ஆலோசனை வந்துட்டு பண்றாங்க எந்தெந்த காரியங்களை குறிச்சு. ஏன்னா வந்துட்டு பின்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடக்கும், அதை வந்துட்டு அவங்க பாவத்துல இருந்து மனிதர்களை வந்து மீட்கணும் அப்படின்னு அதுக்கெல்லாம் ஆலோசனை பண்ணி அதை வந்துட்டு என்ன செய்யறாங்க, ஆலோசனை பண்ணி மொத்தமா ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க. தீர்மானம் பண்ணி அதை திட்டம் பண்ணி அதுக்கு பின்பாக என்ன செய்யறாங்க, புஸ்தக சூழல அதை ஃபுல்லா எழுதி அதுக்கு என்ன பண்றாங்க, ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அதை என்ன செய்யறாங்க, முத்திரை போட்டு அதை பாதுகாப்பா என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. அதை ஏற்ற காலம் இயேசு பிறக்கக்கூடியதான அந்த நியமிக்கப்பட்ட காலம் வரும்பொழுது அந்த புஸ்தக சூழல் எடுத்து முத்திரைகள் உடைக்கப்பட்டு என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு மனிதனாய் வந்து என்ன செய்யறாரு, அவதரித்தார். இந்த நாட்களிலே அந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததான அந்த காரியங்கள், பிறந்ததான அந்த கொண்டாட்டங்கள் நமக்கு முக்கியமாய் இருப்பதை காட்டிலும் இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த பூமியில வந்தார், ஏன் பிறந்தார், அதனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து நாம செயல்படுவதுதான் நமக்கு முக்கியமான ஒன்று. உலகத்தையும் அதை நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம வந்து சுட்டி காட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷகுமாரன் வந்ததுக்கு நோக்கம் என்ன, 1 தீமோத்தேயு 1:12 நமக்கு நல்லா தெரியும். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார்னு பவுல் வந்து சொல்லுகிறத பார்க்கலாம். அப்ப அவர் வந்தவருடைய நோக்கம் பூமியில் உள்ளதான பாவமுள்ள ஜனங்களை ரட்சிக்கும்படியாக வந்தார். ரட்சிப்புங்கிறதான் அவருடைய முக்கியமான காரணமே. அப்ப அந்த ரட்சிப்பை வந்து நம்ம என்ன செய்யணும், பிரதானப்படுத்தி நம்ம வந்துட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அதே போல நம்ம குடும்பத்தில் உள்ளதான ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். அதுதான் வந்துட்டு கிறிஸ்துவின் பிறந்ததான நோக்கத்தை நிறைவேற்றுகிறதுக்கு அர்த்தம். கிறிஸ்துவின் பிறந்ததான நோக்கத்தை நம்ம வெறும் கொண்டாட்டமா வச்சுக்கிறத விட நம்ம குடும்பத்துல யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்களெல்லாம் ரட்சிப்புகளை நடத்துறதுக்கு நம்ம ஜெபிக்கிறதும், அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றதும், அவங்கள ரட்சிப்புகளை நடத்தி சபைக்கு கொண்டு வரதும் தான் அந்த தேவனுடைய திட்டம். அதை வந்து என்ன செய்யணும், நம்ம நிறைவேற்றணும். நம்ம குடும்பம் மட்டும் இல்லாம நம்முடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், நம்முடைய அண்டை வீட்டார்களையும் என்ன செய்யணும், ரட்சிப்புகளை நடத்த வேண்டியது தேவனுடைய திட்டம். அந்த நோக்கத்தை என்ன செய்யணும், நம்ம நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகையினால கிறிஸ்து பிறப்பை வெறுமனே கொண்டாடாதபடிக்கு நம்ம என்ன செய்வோம், அந்த ரட்சிப்பை நம்ம சுதந்திரிச்சிருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களும் நம்முடைய நண்பர்கள் நமக்கு தெரிந்தவங்களும் ரட்சிக்கப்படும்படியாக நம்ம ஜெபிப்போம், பிரயாசப்படுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் தாமே நம்முடைய ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையை நோக்கி ஜெபிக்கிறோம். வாசிக்கப்பட்ட நீதிமொழிகளிலே ஆண்டவரே சொல்லப்பட்டதான ஆண்டவரே இந்த ரகசியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாங்கள் ஒரு கொண்டாட்டமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு கிறிஸ்து வந்ததன் நோக்கம் பாவிகளை ரட்சிக்கும்படியாக, இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக உலக ரட்சகராக வந்தார் என்பதை நாங்கள் அறிந்து நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் எங்களுடைய நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் எங்கள் சமுதாயத்தாரும் ஆண்டவரே அந்த ரட்சிப்பை சொந்தெடுத்துக் கொண்டு உம்முடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்தீர்களாக. அப்படி செய்ய போறதுக்காக நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையில் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சாட்சிகளின் நேரம். கடந்த நாட்களிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சேர்ந்த நன்மைகளை சபைக்கு முன்பாகவும் அவரோட நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நேரத்தில் எனக்கு சாட்சியாக சொல்லுங்கள். எவ்வளோ காரியங்கள் இருந்துச்சு. எல்லாவற்றிலும் ஒவ்வொரு நேரமும் நான் வந்து சின்னதாக ஜெபம் பண்ணேன். எல்லாத்தையுமே வந்து கத்தரை கூட இருந்து என்னை பாதுகாப்பாக நடத்தினாரு. இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் எப்படி நடத்தினார்னே தெரியல. நான் வந்து எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த கேலண்டர்ல அப்பா வந்து போட்டிருந்த அந்த ப்ராமிஸ் வர்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் வந்து யோசிப்பேன், இதெல்லாம் எப்படி நடந்தது, என்ன நடந்தது. அது நான் நல்லது எடுத்தாலும் அது வந்து நன்றி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைன்னு இருக்கும். ஒரு விஷயங்கள், சில விஷயங்கள் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்தாலும் அது வந்து என்னடா இது எப்படி அக்செப்ட் பண்றது என்ன அப்படின்னா, இதையும் கர்த்தர் அதிசயமா தான் நம்மளை நடத்தி வந்தாரு. இதுலயும் நம்மளை வந்து ஆண்டவர் ஆச்சரியமா நடத்தி வந்தாரு. இதையும் நம்ம கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்கள்ல வந்து கர்த்தர் வந்து இந்த ஆண்டு முழுவதும் எங்களோட கூட இருந்து எங்களை ஆச்சரியமா நடத்தினாரு. குறிப்பா நான் வந்து போன வருஷம் கிறிஸ்மஸ்க்கு இங்கே வர முடியல. அப்புறம் என்னால் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன், அம்மா ஃபோன் பண்ணாங்க,
அப்பாவுக்கு ரொம்ப இருமலாக இருக்குது, நீ வந்து பார்த்துட்டு போ, நீ வந்து பார்த்துட்டு போனாங்க. என்னால் வரவே முடியல, ஜனவரி மாதம் வரல, பிப்ரவரி வரல, அப்படி ரொம்ப போயிட்டே இருந்தது. திடீர்னு வந்து ஏப்ரல் மாதம் வந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நான் லீவ் போட்டேன். ஒரு வாரம் இங்கே வந்து இருந்துட்டு போனேன். இங்கே இருந்துட்டு போகும்போது தான் அப்பா நல்லா இருந்தாங்க. ஆனால் வந்துட்டு 2 நாள் போயிட்டு திடீர்னு எங்கள் அக்கா ஃபோன் பண்ணலாம், அப்பா இருந்துட்டாங்க. என்னால் அதை அக்செப்டே பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் யோசிக்கிறேன், அந்த ஒரு வாரம் நான் எப்படி இங்கே வந்து இருந்தேன். என்கிட்ட அப்பா சின்ன சின்னதாக ஏதாவது சொன்னாங்க, நான் எல்லாத்தையுமே செஞ்சேன். நீ வந்து யூத் மீட்டிங் நடத்தணும் அப்படின்னாங்க. ஏன் நடத்துவா, என்ன நடத்துவா, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த டைமில் இங்கே இருந்ததுனால ஏதோ என்னால் முடிஞ்சது அந்த டைமில் நான் முடிஞ்சு வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன். இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நான் நினைக்கும் போது கர்த்தர் தான் என்ன அதிசயமாக நடத்தி வந்தாரு. நான் அந்த டைமில் மட்டும் வராமல் போயிருந்தேன்னா இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப கில்ட்டியாக இருந்திருப்பேன். வந்து பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் என்ன அதிசயமாக நடத்தினார். அதான் அவரை நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்ய வேண்டியிருந்தது. அங்கே கோயம்புத்தூரில் சரி, திருநெல்வேலி போக வேண்டியிருந்துச்சு, பொங்கல் போக வேண்டியிருந்தது. இப்படி இந்த வருஷம் ஃபுல்லாக நிறைய அலைச்சல்கள், நிறைய காரியங்கள் இருந்தது. எல்லாவற்றிலும் அம்மாவுக்கு ஜோமன் ஃபோன் பண்ணி, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஜோமன் ஒவ்வொரு நேரமும் அவங்க ஜோமனி எங்களை நடத்துனாங்க. எங்களோட தேவைகள் எல்லாம் வச்சு கர்த்தர் சந்தித்தாரு. இந்த வருஷம் கர்த்தர் வாக்கு பண்ணினது போல அதிசயமா எங்களை நடத்தி வந்து எங்களை சாட்சியாக நிறுத்தினார். அதுக்காக நான் நன்றி வச்சிருக்கேன். கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஒரு சாட்சியாக இருக்கிறது. நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களை அற்புதமாக நடத்தினார். அதுக்காக நன்றி கொடுக்கிறேன். இந்த வாரத்தில் கூட மகளுக்கு வாரம் செய்யலாம் இருந்தது. அதனால் நிறையா காரியங்களை செய்ய வேண்டியிருந்துச்சு. நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு வீட்டில். இப்போது இளந்தலைமுறைக்கு ஸ்தோத்திரம் கொடுத்த போய் இந்தியா நம்ம நடத்த வேண்டியது. அன்றைக்கி அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல. நீங்கள் எப்படி போகிறீங்க, போட்டு போகிறீங்க அப்படின்னா குழந்தையும் அவனால் பார்த்துக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து போகணும்னாலே இந்த சோத்திர கொடுத்து எப்படியும் நான் போய் தான் நடக்கணும். அங்கே வேறு வழியே இல்லை. எனக்கு இதுக்காக உதவி செய்யணும். இப்போ வீட்டின் சூழ்நிலைகளும் இப்படி இருக்குது. நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டும் நான் ஜெபம் பண்ணுறேன். அதுக்கு பிறகு நான் அவங்க சொன்னேன், அவங்க லீவ் போட சொல்லி போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு அவங்க எனக்கு இனிமே போட முடியாது, நான் வேணா காலேஜில் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நானும் சரி ஆண்டவரே நீ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் வந்துட்டேன். அதுக்கு பிறகு அவங்களும் அவங்க காலேஜில் சொல்லி பண்ணிட்டாங்க. அதனால் அந்த நாளையிலும் கூட அந்த ஸ்தோத்திரத்துக்கு எப்படி நடக்குவது அவங்களுக்கு உதவி செய்தார். அதையும் கூட எனக்கு ஒரு சகோதரியை கூட ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அவங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருந்துச்சு. அவங்களுக்கு கேன்சர் இருந்துச்சு. அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இல்லை பாசிட்டிவ் மூலமாக அவங்க சொந்தக்காரங்க தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னால் பார்க்க முடியல. அப்போது பாஸ்டர் மட்டும் அவங்க போய் பார்த்து அவங்களுக்காக பெருமெல்லாம் பண்ணிட்டு வந்துருந்தாங்க. அப்போ அவங்க கூட அவங்களுக்கு விசாரிச்சு எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பாவம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி நான் அந்த இந்தியாவில் எப்படி இருக்கோம் அந்த சகோதரி அவங்க வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது ரொம்ப கேன்சரில் கஷ்டப்பட்டு இருந்தாங்களே, அவங்க கூட இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகம் வந்துட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு அவங்க விசாரித்தேன். விசாரிக்கும் போது மக்கள் எனக்கு ஒரு அற்புதமான சொத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அது என்னுடைய சாட்சியை சொல்லிச்சு. சொல்லிட்டு மருந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். ஆனாலும் மருந்து தான் எனக்கு சுகம் கொடுக்குதுன்னு நான் சுத்தமாக நினைக்கவே இல்லை. டாக்டர் தான் என்னை அற்புதமாக நடத்துகிறாரு எல்லா அப்படின்னு சொல்லி
அவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. யாவரும் எழுந்திருந்து பாடல்களை பாடும்போது காணிக்கைகளையும் அவர்களையும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமையாக
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எழுதி தந்த சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம், பாடல்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே இந்த வேளையிலும் படைக்கப்பட்ட காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. காணிக்கைப்படுத்த முடியும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுடைய கத்தாவை கஷ்டங்கள், நீக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் மாற்றுங்க சப்பா. ஆண்டவரே வர வேண்டிய ஆத்துமாக்களை தூதப்படுத்தி கொண்டு வர காலதாமதங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. இந்த வேளையில் மாய் கத்தாவே எங்களோடு பேசும்ப்பா, இடைப்படும் ஆராதனை ஆசீர்வதித்து தாங்க. இயேசு கிறிஸ்து நன்றி கூறுவோம் பிதாவே. ஆமென். அறிவிப்புகள். இன்றைக்கு மாலையில நமக்கு கிறிஸ்மஸ் கேரல்ஸ் இருக்கு. குடும்பமாய் வந்து ஒவ்வொருவரும் முன்பாக வந்து நம்ம கிறிஸ்மஸ் பாடல்களை பாடி அதோட நாமம் மகிமைப்படும்படியாக சபையில் முன்பாக குடும்பங்களாக நம்ம இண்டிவிஜுவலாகவும் பண்ணலாம், குடும்பமாகவும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆண்டோட நாமம் மகிமைப்படும்படியாக வந்து உற்சாகத்தோடு பண்ணுங்க. அதே போல சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமும் வந்துட்டு மத்தியில் திவ்யா ஆயத்தப்படுத்தியிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் பாடுறதும் அவங்க டான்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க. அதனால் உற்சாகத்தோடு வந்து கலந்து கொள்ளுங்க இந்த கூட்டங்களிலும். இன்னும் நம்ம சபையில் இருக்க நிறைய கூட்டங்கள் வந்து இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம வைத்திருக்கிறோம். அந்த ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உபவாச ஜெபங்கள். இந்த வர வெள்ளிக்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் இருக்காது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் இருக்கிற அந்த உபவாச ஜெபம் இந்த வெள்ளிக்கிழமை இருக்காது. ஏன்னா சனிக்கிழமை நமக்கு அந்த ஜெபம், அந்த சோத்திர கூட்டம் இருக்கிறதுனால அந்த ஜெபங்கள் இருக்காது. அதனால் சனிக்கிழமையில உங்களுக்கு தெரிந்த நிறைய ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்த வேண்டும், சபைக்கு கொண்டு வர வேண்டும் நினைக்கிற எல்லாரையும் இந்த நாட்களிலும் நீங்கள் கொண்டு வாருங்கள். அவங்களோட நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து காலையில் 5 மணிக்கு கீழே வச்சு நடைபெறும். இங்கே மேலே வச்சு நடைபெறாது, கீழே வச்சு நடைபெறும். அதனால் நீங்கள் நேரத்தோடு வந்து கலந்து கொள்ளுங்கள். 5லேருந்து நம்ம 7 மணி வரைக்கும் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் கிறிஸ்மஸ் ஆராதனை. அதனால் காலையில் உற்சாகத்தோடு வந்து அந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். இருக்கிற ஸ்தோத்திர கூட்டங்கள் ஒவ்வொன்றிலும் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல் அதுக்கு அடுத்த வாரங்கள் 29, 30, 31, 29, 30 நம்மளுக்கு இங்கே வந்து உபவாச கூட்டம் நடைபெறும் காலையில். அதிலையும் வந்து கலந்து கொள்ளுங்கள். உபவாச கூட்டத்தில் உபவாசம் போட்டு வந்து கலந்து கொள்ளுங்கள். அந்த உபவாச கூட்டம் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆண்டவரிடத்துல நம்மளுக்கு இந்த வருடம் முழுவதுமாக ஆண்டவர் நமக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார். எல்லாருக்குமே நன்மைகள் செய்திருக்கிறார். எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறார் என்றது நம்ம தெரியும். அதனால் உபவாசத்தோடு வந்து அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாகவும் நம்ம வந்து இன்னும் நமக்கு இருக்கிற தேவைகள், ஊழியத்தில் உள்ள தேவைகள், உங்கள் குடும்பத்தில் உள்ள தேவைகள், உங்கள் மனதளவில் இருக்கிற தேவைகள், உங்களுக்கு சமாதானம் வேண்டும் என்ற தேவைகள், நிறைய தேவைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கு. யாருக்குமே தேவையே இல்லை, எனக்கு எல்லாமே ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நான் இப்போ ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு தேவை இருந்துகிட்டே இருக்கு. குடும்பத்தில் உள்ள தேவையாக இருக்கட்டும், நம்ம வேலையை நல்லா பார்த்து பண்ணிருக்கலாம், நல்லா சம்பளம் வந்துருக்கலாம், ஆனால் இருந்தாலும் ஒரு மனசில் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கான தேவைகளுக்காக நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க. அது உபவாசத்து கூட்டத்தில் அது உபவாசத்தோடு வந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் உங்கள் ஆத்மா வந்துட்டு பாதுகாக்கப்படும்படியாகவும் இந்த ஜெபங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எல்லாருக்கும் நோட்டீஸ் இருக்குல்ல, அந்த கிறிஸ்மஸ் நோட்டீஸ் எல்லாருக்கும் இருக்கு. நோட்டீஸ் இல்லாதவங்க பாஸ்டர் மாட்ட நீங்கள் நோட்டீஸ் வேணும் வாங்கிக்கலாம். அந்த வாட்ஸ்அப் மூலமாகவும் அந்த பிடிஎஃப் வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம தேவ செய்திக்கு நேராக கலந்து போயிடலாம். டாக்டர் கிறிஸ்டி அவர்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கொடுப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் ஒரு ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலுமாய் சங்கீதம் 103 2வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கண்களை மூடி வேலையை நோக்கி பாருங்கள். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, நல்ல வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாளில் கூட கர்த்தாவே நீ கொடுத்த வேத வசனத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தரோடு நீ இடைவிடும் பேசும் தேவ நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தேவன் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவ பிள்ளைகளே,
இன்றைக்கு மறவாதே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, மறவாதே. இன்றைக்கு நாம் அநேகர் கர்த்தர் செய்ததான நன்மைகளை மறந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆகவே இன்றைக்கு ஒரு ஞாபகப்படுத்துவதற்காய் ஆண்டவர் இந்த வருடம் முழுவதுமாய் எவ்வாறாய் நம்மை வழி நடத்தினார், எவ்வளவு ஆபத்து நேர்த்த சமயங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், அவர் செய்ததான உபகாரங்கள் ஏராளமாய் காணப்படுகிறது. அவை ஒவ்வொன்றையும் மறவாதபடி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய், அவரை துதிக்கிறவர்களாய், அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், அநேகர் நன்றி மறந்தவர்களாய் காணப்படுறாங்க. உதவி நாம் செய்திருப்போம், அந்த உதவிகளை பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், மறந்து விடுகிறார்கள். அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். ஏதாவது ஒரு தேவை அவர்களுக்கு வேண்டும் என்றால் நம்மிடத்திலே அவர்கள் நயமாய் பேசுகிறார்கள். நாக்கிலே நெய்யென தேனை தடவி கொண்டு பேசுகிறார்கள். நல்ல விதமான ஆசீர்வாதங்கள், நன்மைகளை, உதவிகளை பெற்ற மாத்திரத்திலே அவர்கள் நம்மிடத்தில் பிரிந்து விடுகிறார்கள். நம்ம நன்மைகளை செய்ததான உதவிகளை மறந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிறதான நாம் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன உபகாரங்களை செய்திருக்கிறார், நன்மைகளை செய்திருக்கிறார் என்று சொல்லி எண்ணி பார்த்தவர்களாய் அவர்களை மறக்காதபடி நன்றி அறிதலோடு கூட தேவனிடத்திலே இன்றைக்கு நாம் சேர கடவோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவர் நமக்கு செய்ததான நன்மைகள், உபகாரங்கள் ஏராளமாய் காணப்படுகிறது. ஆமென். நாம் கைவிடப்பட்டதான சமயங்களிலே, நம்மளுக்கு யாரும் உதவி செய்யாத நேரத்திலே, ஒடுக்கப்பட்ட நேரங்களிலே, நெருக்கப்பட்ட நேரங்களிலே, துன்ப வேலைகளிலே, சஞ்சலத்தின் நாட்களிலே, தவிப்பிலே, வாழ்விலே ஏற்றத்தாழ்வுகள், மேடு படைகள் நிறைந்ததான வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. நம்மை தாங்கினார், ஏதினார், சுமந்தார், தப்புவித்தார். தேவ பிள்ளைகளை அவர் செய்ததான நன்மைகள் ஒவ்வொன்றையும் நாம் எண்ணி பார்த்தவர்களாய் மறவாதபடி இன்றைக்கு நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கொலோசியர் 3:15 இவ்வாறாய் சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலே நன்மையை பெற்றதான நாம் ஏதாவது துன்பம் வரும்போது, பாடுகள் வரும்போது அவரை மறந்து விடுகிறோம். எவ்வளவு நேரமாய் நம்மளுக்கு, எவ்வளவு காலமாய் நமக்கு ஆண்டவர் நன்மைகளை செய்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், அவைகள் எல்லாம் சற்று நேரத்திலே மறந்து விடுகிறோம். நம்ம மனம் போன போக்கிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் செய்தாரா என்று சொல்லி கூட நினைவிலே வைத்துக் கொள்ளாதபடி நாம் துன்மார்க்கத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்திலே ஒரு நன்றி அறிதல் உள்ள ஒரு இதயத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்ததான நன்மைகளை, உபகாரங்களை மறக்கவே கூடாது. ஆமென். தேவ பிள்ளைகளே, நாம் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்குமாய் எத்தனை வருடங்களாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ விதமான பிரச்சனைகள், எத்தனையோ விதமான காரியங்கள் நம்மை சூழ்ந்த போது கூட கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மை தாங்கினார். ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு எல்லாவற்றையும் நாம் மறந்து விடுகிறோம். தேவ பிள்ளைகளே, ஒரு சிறு காரியமா இருந்தாலும் சரி, இல்லை என்றால் பெரிய காரியமா இருந்தாலும் சரி, அது செய்ததான நன்மைகளுக்கு, உபகாரங்களை நாம் மறக்காதபடி காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இன்றைக்கு அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் துதிக்கிறேன், நீ செய்ததான நன்மைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கிறவர்களாய், நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சென்ற நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை ஆதரித்தார், அவர் பாதுகாத்தார், பராமரித்தார், போஷித்தார். நாம் இன்றைக்கு ஒரு நல்ல நிலைமையிலே, ஒரு மேன்மையான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கேட்டால் அது முற்றிலுமாய் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம், என்னுடைய அந்தஸ்தினாலே நான் மேன்மையாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன், இல்லை என்றால் என் படிப்பினாலே நான் மேன்மையாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. அந்தஸ்து, படிப்பெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை மாத்திரமே இன்றைக்கு வரைக்கும் நம்மை தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசதி வாய்ப்புகளுக்காய் நம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய், அவர் செய்ததான நன்மைகளை மறந்து விடாதபடி அதை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உபாகமம் 6:12 வாசிப்போம். உபாகமம் 6:12. உபாகமம்
அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பாருங்க, நீ அடிமைப்பட்டிருந்த எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையார். பாருங்க, தேவன் இன்றைக்கு எச்சரிக்கிறார். ஏன் என்று சொல்லி கேட்டால் மறந்து விட்டாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அங்க இருக்கிறதான எகிப்தியர்கள் அவர்களை அதிகமாக வேலை வாங்கினார்கள். அதிகமான வேலை பலுக்களை அவர்களை கொடுத்தார்கள். அவங்களுடைய கூக்குரல் தேவ சந்நிதியிலே எட்டினதான். அவ்வளவாய் அவர்கள் நொறுக்கப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டிருந்தார்கள், அங்க கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள். அந்த அடிமைத்தன வாழ்வில் இருந்து, அந்த அடிமைத்தனத்த தேசத்திலிருந்து கர்த்தர் அவர்களை புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. ஆனா அந்த மக்கள் வர வழிகளிலே அவர்களை மறந்து விடுறாங்க. ஹல்லேலூயா. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த எகிப்திலே அடிமைப்பட்டு ஜீவித்திருந்த போதிலும் கூட கர்த்தர் அந்த அடிமையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். ஆனாலும் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, சாப்பாடு இல்ல, எங்களுக்கு என்ன இந்த மண்ணாவை நாங்க எத்தனை நாள் புசித்து கொண்டிருப்பது, எங்களுக்கு காடைகளும் என்ன செய்ய வேண்டும், மாம்சம் இது வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. எகிப்திலேயே நாங்க இருந்திருந்தா நல்ல பூண்டுகள் காய்கறிகள் எல்லாம் நாங்க என்ன செய்திருப்போம், சாப்பிட்டிருப்போமே. பாருங்க, ஒரு அடிமையில அவங்க ஜீவிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை ஆண்டவர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார். அதை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அங்கே ஒவ்வொரு நாளும் அடித்து உதைத்து வேலைகளை வாங்கி கண்ணீரை சிந்தி அவங்க உழைத்து உறிஞ்சி கொண்டிருந்ததை பார்க்கிறோம். ஆனா இந்த சாதாரண சாப்பாட்டிற்காக அவர் வனாந்திரத்திலே வந்து கொண்டிருக்கிறதான வேலையிலே அவர்கள் தேவனை மறந்து விடுறாங்க. ஹல்லேலூயா. எகிப்திலே இருந்திருந்தா நாங்க இதெல்லாம் சாப்பிட்டிருப்போமே என்று சொல்லி தேவ பிள்ளைகளே பாருங்க, ஒரு சிறு காரியம் அவங்களுக்கு கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல என்ற பட்சத்திலே அவர்கள் தேவனை மறந்து விடுறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அடிமைப்பட்டிருந்த எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின தேவனை மறவாதே என்று சொல்லி எச்சரிக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட ஒரு எச்சரிப்பின் சத்தம் நம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த காலையிலே செவிகளிலே துணிக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருந்தாலும் கூட ஏதாவது சிறு காரியத்தினால நீங்க ஆண்டவரை மறந்து, என்ன ஆண்டவரை நான் இவ்வளவு நாள் சேவிச்சிருந்தேன், நான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு செல்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறேன், என்ன என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை இன்றைக்கு தூஷித்துக் கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது, உங்களை தேவனாகிய கர்த்தரை நீங்கள் மறக்காதீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் எகிப்து என்றாலே அடிமைத்தனத்தின் ஒரு வீடு. இன்று அநேகர் பழைய பாவ பழக்க வழக்கங்களிலே, தீமையான காரியங்களிலே, தீமையான எண்ணங்களிலே சிக்குண்டவர்களாய், தீமையான உறவுகள், தீமையான காரியங்களிலே, அவர் தொழிலே கூட காணப்படுறாங்க. ஹல்லேலூயா. அது மிகவும் ஒரு அடிமைத்தனமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்டதான அடிமைத்தனத்தில் இருந்து இன்றைக்கு அநேகரை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளாய் மாற்றிருக்கிறார், நீதிமான்களாய் மாற்றிருக்கிறார், நம்முடைய சொந்த ஜனமாய் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அதெல்லாம் மறந்து விடுறாங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்காக ஒரு மேன்மையான ஒரு பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விட்டவர்களா இந்த உலகத்திலே இருக்கிறதான காரியங்களுக்காய் இது கிடைக்கவில்லையே, இது நடக்கவில்லையே என்று சொல்லி தேவனை இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், விசுவாசியாமல் போகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, இன்றைக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம், தேவனை மறக்காதீங்க. ஹல்லேலூயா. அநேக விதமான நல்ல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார். அவைகளை நீங்கள் மறந்தவர்களா இன்றைக்கு தேவனை நீங்கள் தூஷித்துக் கொண்டிருப்பது என்ன, தேவனுடைய நாமத்தை வீட்டிலே வழங்கி கொண்டிருப்பது என்ன? ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார், தேவ பிள்ளைகளே, அவற்றை விட்டு மனம் திரும்புங்க. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நான் நம்புவேன் என் நேசர் இயேசுவை என்று சொல்லி தேவ பிள்ளைகளே கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, உலகத்தின் பாடுகளை நாம் பார்த்து தேவனை மறந்து விடாதபடி தேவனை நேசிக்கிறவர்களாய் சார்ந்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து உங்களை புறப்பட பண்ணினார். அடுத்ததாக உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 8:11. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. இங்கே அதேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தரை மறவாதபடி காணப்படும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே என்று முன்னாடி சொன்னார். ஹல்லேலூயா. அநேக நன்மைகளை
பெனிஃபிட்ஸ் கர்த்தர் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். அவைகளை மறக்காதபடி நாம் காணப்பட வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், உன் கர்த்தரை என்ன செய்யாத, மறவாதே. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனை மறந்து விடுறாங்க. ஆமென். இன்றைக்கு அவருடைய வேலை அவர்களுக்கு தெய்வமாய் காணப்படுகிறது. இல்லை என்றால் வருமானம் ஒரு தெய்வமாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளை இவைகளை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தராக மாத்திரமே நமக்கு தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் மறக்க கூடாது. அவர் செய்ததான நன்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆமென். அதே 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் இருதயம் மேட்டிமை அடையும் அளவும், உன் இருதயம் மேட்டிமை அடையும் அளவும், உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும், போதும். அடுத்தது 16 படி. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். பாருங்க, மேட்டிமையிலிருந்து என்ன செய்யறா, உன்னை இல்லாதபடிக்கு உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரை நினை. அது மாத்திரமல்ல, வனாந்திரத்தில் போஷித்தவருமான உன் தேவனை நீ மறவாதே. ஹல்லேலூயா. வனாந்திரத்துல பாருங்க, அங்க வனாந்திரத்துல என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. ஹல்லேலூயா. தண்ணீர் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டா தண்ணி கூட கிடைக்காது. மழை பெஞ்சா தண்ணி பிடிச்சிடலாம்னா அது கூட கிடையாது. வனாந்திரம் அது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு நிலம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தி வந்தார். எத்தனை மக்களை அவர் வழி நடத்தி வந்தார். ஆனாலும் கூட அவர்களுக்கு வேண்டியதான எல்லா காரியங்களும், உணவு, தண்ணீர் எல்லாவற்றையும் கொடுத்து பராமரித்து போஷித்து வந்தார். ஹல்லேலூயா. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியுமாய் தேவனை மறந்து போறாங்க. ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை வனாந்திரத்தில் போஷித்ததான தேவனை நீ மறவாதே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே பாருங்க, நாம் இருக்கிற இந்த காலத்துல கூட அநேக வனாந்திரமான ஒரு சூழ்நிலைக்கு நேராய் நாம் நடந்திருக்க கூடும். ஹல்லேலூயா. நமக்கு வேண்டிய நன்மைகள், நமக்கு வேண்டிய சுக பலன், இல்லையென்றால் ஆதாரம் கிடைக்காதபடிய நாட்கள் அநேகம் இருந்திருக்க கூடும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவை எல்லாவற்றிலும் கூட கர்த்தருடைய கரம் நம்மளோடு கூட இருந்து அந்த வனாந்திரமான சூழ்நிலையை கர்த்தர் கடக்க கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜீவனுடைய தேசத்திலே சபையிலே கர்த்தரை நாம் துதித்து பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நீங்கள் மறவாதபடி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினார். வனாந்திரத்திலே போஷித்ததான தேவனை நீங்கள் மறந்து விடாதீங்க. ஹல்லேலூயா. மேட்டிமை இன்றைக்கு அநேகரிலே காணப்படுகிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். மனமேட்டிமை உள்ளவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். கையோட கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். ஹல்லேலூயா. பாருங்க, நீ மனமேட்டிமை அடைகிறதுனால் தேவனை மறந்து போகிறார். இங்கே பார்க்கிறோம், மனமேட்டிமை இருக்கிறதான மக்கள் கர்த்தருக்கு அருவருப்பாய் காணப்படுறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு மனமேட்டிமை வந்து விடுகிறது. சிலருக்கு தங்களுடைய தாளந்துகளை பார்த்து மனமேட்டிமை வந்து விடுகிறதை பார்க்கிறோம். சிலருக்கு திறமைகள், சிலருக்கு வரங்கள் அதிகமாய் காணப்படுகிறது. ஆனா அந்த திறமை, தாளந்துகள், வரங்கள் எல்லாம் இருப்பது நல்லதுதான். அந்த வல்லமைகள் பெற்றிருப்பது நல்லதுதான். ஆனால் இந்த காரியங்களை குறித்து அவர்கள் இன்றைக்கு மனமேட்டிமை அடைகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் மனமேட்டிமை அடைகிறதுனாலே அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் என்னால் வந்தது, என் தாளந்தினால் நான் பெற்றுக்கொண்டேன், என்னுடைய வரங்களினாலே, கிருபைகளினாலே இந்த காரியங்களை நான் செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை மேன்மை பாராட்டாதபடி தங்கள் சுய பலனை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, ஊழியக்காரர்கள் கூட மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் எந்த சூழ்நிலையில ஊழியங்கள் செய்து வளர்ந்து வந்தார்கள் என்பதை கூட மறந்து விடுறாங்க. இன்றைக்கு ஒரு சில ஊழியக்காரர்களை நாம் பார்க்க, உள்ளே அநேகரை நாம் சொல்லலாம், எனக்கு இவ்வளவு ஆத்துமாக்கள் இருந்தால்தான் அந்த சபைக்கு வருவேன், ஏர் கண்டிஷன் இருக்கணும், ஃபேன் இருக்கணும், இத்தனை ஜனம் இருக்கணும், இது மாதிரி எல்லாம் இருந்தாதான் என்ன செய்வேன், அந்த கூட்டத்துக்கு வருவேன்னு சொல்லி சொல்லுகிற அநேகரை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, தன்னுடைய தாளந்துகள், தன்னுடைய கிருபைகளை அவர்கள் எவ்வாறாய் உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தன்னுடைய இருதயத்தில்
பிள்ளைகளே மனம் மேட்டிமை பெற்றதினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் மனமேட்டிமையா இல்லாதபடி நாம் தாழ்த்தி காணப்படும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் செய்ததான நன்மைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக் கூடாது. ஆமென். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். வனாந்திரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதை நினை, அதை மறவாயாக. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இடத்தில் வந்து சேரும் மட்டும் கர்த்தருக்கு விரோதமான கலகம் பண்ணினீர்கள். இங்க பாருங்க, உங்க தேவனாகிய கர்த்தருக்கு கடும் கோபம் ஊட்டினதை நீ மறக்காத. ஏன்னா அநேகர் இங்க பார்க்கிறோம், தப்பு செஞ்சா நெகட்டிவான காரியங்கள் என்ன செய்து மறக்காத விட்டுடுன்னு சொல்லியிருக்கு. ஆனா இங்க வசனத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க, தேவனாகிய கர்த்தருக்கு நீ கடுகோபம் ஊட்டினது என்ன செய்யாத, மறக்காத. இல்லையா? அநேகர் அப்படிதான் செய்யறோம். தேவனாகிய கர்த்தரை நாம் கடுகோபம் ஊட்டுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் ஆண்டவரை என்ன செய்தாங்க, கடுகோபம் ஊட்டினார்கள். எத்தனை நன்மைகள் அவர்கள் வாழ்க்கையில பெற்றுக் கொண்டாலும் கூட மறுபடியும் மறுபடியுமாய் அவர்கள் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், கோபம் ஊட்டி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க பாருங்க, தேவனாகிய கர்த்தருக்கு கடும் கோபம் ஊட்டினதை என்ன செய்யாத, மறக்காத. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எந்தெந்த காரியத்திலே கர்த்தரை கோபம் ஊட்டி இருக்கிறோம், ஹல்லேலூயா, எந்தெந்த காரியத்திலே கர்த்தர் நம்ம வருத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் இன்றைக்கு மறவாதபடி சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் நாம் கர்த்தரை கடும் கோபம் ஊட்டி இருக்கக்கூடும். நம்முடைய செய்கைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நடக்கைகளால ஆண்டவர் கடும் கோபம் ஊட்டி இருக்கக்கூடும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுக்கு முன்பதாக அவர் என்னென்ன கடும் கோபம் நீங்கள் ஊற்றிருக்கிறீர்களோ அவர்கள் ஒவ்வொன்றையும் எண்ணி பார்க்க வேண்டும். எண்ணி பார்த்து அதையே திரும்பி செய்யறதா இல்ல. ஹல்லேலூயா. எதற்கு எண்ணி பார்க்க வேண்டும்? அந்த காரியங்களை மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையிலே அவைகள் தலை தூக்காதபடி அவைகள் மாண்டுபடியத்தக்கதாய் தேவ பிள்ளைகளை அதை நிறைக்க வேண்டும். ஹல்லேலூயா. மறுபடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் என்று சொல்லி கேட்டால் இந்த கடு கோபம் ஊற்றின காரியங்களை நினைத்து பார்த்து அதை மறக்காதபடி அவைகளிலிருந்து நாம் விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் பாருங்க, பாஸ்டர்ஸ் சர்ச்ல போதிச்சு கொண்டே இருப்பாங்க. அநேகர் Facebook, WhatsApp, சாட்டிங் எல்லாம் பண்றாங்க. இது மூலமா ஊழியர்கள் என்ன செய்யறாங்க, கோபம் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய செய்கைகள் அநேகரை கடும் கோபம் ஊட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். சிலர் பொருத்தனை பண்ணுகிறார்கள் தேவனுக்கு முன்பதாக, ஆனால் அந்த பொருத்தனைகளை செலுத்தாமல் போகிறார்கள். ஹல்லேலூயா. ஏதாவது காரியம் வாய்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்டால் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கண்ணீர் சிந்தி அதை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆண்டவரே, நீ இந்த காரியங்கள் எனக்கு செய்தீர் என்றால் நான் இந்த பொருத்தனை செலுத்துவேன் என்று சொல்றாங்க. ஆனா காரியங்களை பெற்றுக்கொண்ட பின்பு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பின்பு அவைகளை மறந்து விடுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் தேவனுக்கு வருத்தம் அளிக்கிறது. தேவனின் மூலமாய் கோபப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை முறை நாம் அவரை கோபப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி எண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மறுபடியும் மறுபடியுமாய் அவரை நாம் சிலுவையிலே அநேக தடவை அறைந்திருக்கிறோம். ஆமென். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு கோபம் ஊட்டினதான காரியங்களை மறவாதபடி நினைத்திருங்க. இனிமே எப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி நாம் நம்மை அதிகமாய் காத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாய் அவர் செய்ததான செய்கைகளை மறக்காதீங்க. ஹல்லேலூயா. அநேக செய்கைகள் கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. Forget not all the works of the God. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்னென்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பயங்கரமான புயலின் காற்றிலே அவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பாதுகாத்தார், வேலி அடைத்தார், அவர் நம்ம சுற்றிலும் கூட இருந்து நம்ம என்ன செய்தார், வழி நடத்தி வந்ததான கர்த்தரை நாம் மறக்காதபடி அவர் செய்ததான செய்கைகளை எண்ணி பார்க்க வேண்டும். ஆமென். சங்கீதம் 78 7ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 78:7. தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கு, தேவனுடைய செய்கைகளை மறவாமல். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, இன்றைக்கு நினைத்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்கைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்குமா அவர் எவ்வளவு பெரியதான அதிசயங்களை, அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது 78:6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி
தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை பாருங்க, சொல்லும்படிக்கும். பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் பின் சந்ததியார் அதை அறிந்த காலத்திலே கர்த்தர்களுடைய வாழ்க்கையில என்ன செய்கைகளை செய்திருக்கிறார் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகளின் பிள்ளைகள் எழும்பி கர்த்தர் இவ்வாறாய் செய்கைகளை செய்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் பறைசாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜீவம் இன்றைக்கு காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகர் பாருங்க கிறிஸ்துவுக்குள்ள வராங்க, ஆனா தங்கள் பிள்ளைகளை அவர்கள் வளர்க்க வேண்டிய வளர்ப்பிலே வளர்க்காதவனும் பிள்ளைகள் மறுபடியும் பற்பலதா தேவனை விட்டு விலகி அவர்கள் என்ன செய்யறாங்க? பின்மாற்றம் அடைந்து உலக பிரகாரமான வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்ததான செய்கைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்காததன் காரணமாய் இன்று அநேக கிறிஸ்துவத்தை விட்டு தேவனை மறந்து என்ன செய்யறாங்க? விவாகத்திலே கல்யாணத்திலே பற்பல காரியங்களுக்காய் தேவனை மறந்து அவர்கள் செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை தேவன் உங்களுக்கு செய்ததான செய்கைகளை மறவாதவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நல்லது பாருங்க, நம்ம இன்றைக்கு எல்லாம் சென்னையில இருக்கிறோம். நம்ம சென்னை வருவதற்கு முன்பதாக 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் முன்பதாக நம்முடைய ஜீவியம் எப்படி காணப்பட்டது? நம்முடைய நிலைமை எவ்வாறாய் காணப்பட்டது? இன்றைக்கு நாம் எந்த நிலைமையிலே காணப்படுகிறோம்? எவ்வாறாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய வீடு எப்படி இருந்தது? நாம் வைத்திருந்த வாகனங்கள் எப்படி இருந்தது? எந்த நிலைமையிலே நாம் காணப்பட்டோம்? ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மை எவ்வாறாய் வைத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. அவர் நமக்கு செய்ததான செயல்களை மறவாதபடி அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் உங்களை வாழ வைத்து உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்தி வைத்திருப்பது அவருடைய செய்கையாய் காணப்படுகிறது. ஆமென். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 3:1. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. இங்க பாருங்க, போதகத்தை மறவாதே. நான் அநேக காரியங்களை மறக்காதேன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே பார்க்கிறோம் நீதிமொழிகள் 3:1 அவருடைய போதகத்தை மறவாதே. ஹல்லேலூயா. அவருடைய போதகத்தை மறவாதே. கர்த்தர் நமக்கு என்ன போதகத்தை வைத்திருக்கிறார்? அவருடைய கற்பனைகளை அவருடைய வசனங்களை கை கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஆலயத்திற்கு வரும்போது ஊழியக்காரர் போதிக்கிறதான போதனைகள் ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறவர்களாய் அவைகளை மறக்காதவனும் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஆலயத்துக்கு வராங்க, தூங்கி எழுந்து திருப்பி வச்சு போறாங்க. வெளியே போய் இன்னைக்கு என்ன பிரசங்கம் கேட்டீங்கன்னு சொல்லி கேட்டா அது என்னன்னே தெரியாது. ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் போதிச்சாரு உங்களுக்குன்னு கேட்டா தெரியாது. தேவ பிள்ளை போதகத்தை மறக்காதீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன போதிக்கிறாங்க? ஆண்டவர் உங்களுக்கு என்ன போதிக்கிறார்? உடைய ஊழியக்காரர்கள் என்ன உங்களுக்கு போதிக்கிறார்கள் என்பதை நாம் அசை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களை எண்ணி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வெளியே போவதற்கு முன்பதாய் அதை மறந்து விடாதபடி கர்த்தருடைய வாக்கு இவ்வாறா இருக்கிறது, அவருடைய போதகம் அவருடைய பிரமாணம் இவ்வாறே சொல்லுகிறது என்பதை அறிந்து அவர்களை காத்து நடந்து மறக்காமல் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13:16. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. எபிரேயர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள். பாருங்க, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாது. பாருங்க, நன்மை செய்யணும். நன்மை நாம் பிறருக்கு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு தீமையே அநேகர் செய்திருந்தாலும் கூட அந்த தீமை செய்தவர்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். வசனமாய் சொல்லுகிறது, தீமையை நன்மையினாலே வெல்லு. ஹல்லேலூயா. உங்களுக்கு தீமை ஒருத்தவங்க செய்யறாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த நாள் போய் நீங்க நன்மைக்கான காரியங்களை செய்யும் போது அவர்களையும் நீங்கள் ஜெயித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவர்களையும் கிறிஸ்துவண்டை நாம் வழி நடத்தி செல்ல முடியும். தான தர்மங்களை பண்ணுவதை என்ன செய்யாத மறவாது. பாருங்க, இன்றைக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த முஸ்லிம் மதத்துல பாத்தீங்கன்னா அந்த ரம்ஜான்ல ஒரு மாசம் ஃபுல்லா அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க. அந்த சாப்பிடாம இருக்கிற காலத்துல காசெல்லாம் வைத்து மத்தவங்களுக்கு என்ன செய்யறாங்க? அவங்க தானம் பண்றாங்க. ஈகை திருநாள் சொல்லி ஈகை பண்றாங்க. ஆனா நம்ம கிறிஸ்துவ மக்களும் அநேக நன்மைகளை செய்கிறோம். ஹல்லேலூயா. அநேக இன்றைக்கு இந்த இந்திய தேசத்திலே வெளிநாட்டிலிருந்து வந்ததான மிஷனரிமார்கள் அநேகருக்கு நன்மைகளை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு படிப்பு அநேகருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு என்ன செய்த மருத்துவ வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவம் படிப்பு இல்லாத சூழ்நிலையிலே
அவர்கள் கிராமங்களுக்கெல்லாம் வந்து என்ன செய்திருக்கிறாங்க, அநேகருக்கு ஊழியங்களை செய்திருக்கிறாங்க. குஷ்ட ரோகிகளை அவர்கள் தொட்டு சுத்தமாக்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு பஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம், நம்ம பக்கத்துல ஒரு குஷ்டரோகி வந்து உட்கார்ந்தா நம்ம பக்கத்துல உட்கார்றோமா? இல்ல, எந்திரிச்சு போயிடுறோம் இல்லையா? பக்கத்துல உட்கார முடியல, அவன் குளிக்காம பல்லு விளக்காம ஒருத்த பக்கத்துல வந்து உட்கார்ந்தாலே நம்ம தள்ளி 4 அடி தள்ளி போய் உட்கார்றோம். ஆனா அந்த மிஷனரி மார்கள் பாருங்க, அவர் தேவ அன்பை பெற்றது நிமித்தமாய் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாய் அவர் இந்திய தேசத்திற்கு கடந்து வந்து அநேகருக்கு நன்மைகளை செய்தார்கள். ஹல்லேலூயா. தான தர்மங்களை செய்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அநேகரை கர்த்தரண்டை வழி நடத்தினதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அழிந்து போகும் உலக பொருட்களால் என் நண்பர்களை சம்பாதிப்பார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிறதான காரியங்களை தான தர்மம் பண்ணுங்க. அநேகருக்கு அது மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்லாதப்பட்ட மக்களுக்கு போய் உங்களுக்கு நீங்க ஏதாவது கொடுக்கும் போது அவர்கள் தேவனையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்மை பிறருக்கு பிரயோஜனம் அளிக்கிறது மாத்திரமல்ல, அது தேவனை அறிகிற அறிவை கண்டெடுத்த கல்வியிலே தான தர்மங்களை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக தான தர்மங்களை செய்யறாங்க, ஆனா ஜெபிக்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம், ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார வேண்டாம் சொல்றாங்க. சிலர் நல்லா ஜெபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபித்து கர்த்தரை துதிக்கிறாங்க, ஆனா தான தர்மங்கள் செய்யறாங்களான்னு கேட்டா செய்வது கிடையாது. ஹல்லேலூயா. ரெண்டுமே நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. தான தர்மங்களையும் செய்ய வேண்டும், ஜெபிக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நன்மை செய்யவும் தான தர்மங்களை செய்யவும் மறவாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே தேவ பிள்ளைகளின் அநேகர் ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட, இல்லாதப்பட்ட மக்கள், ஒருவேளை ஆகாரத்துக்கோடு இல்லாதபடி காணப்படுகிற மக்கள், நாளைக்கு என்ன சட்டை போடுவது என்று சொல்லி தெரியாதபடி கிழிந்து போன சட்டையெல்லாம் அநேகர் பேர் போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் அறிந்து தான தர்மங்களை செய்கிறவர்களாய் மறவாதபடி நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், கொர்நேலியுவின் தான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. குடும்பத்தையும் நண்பர்களையும் என்ன செய்தது? அது ரட்சித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க செய்கின்ற தான தர்மங்கள் அநேகரை ரட்சிப்புக்கு ஏதுவாக வழி நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. நான் நன்மை செய்து கொண்டே இருக்கிறேன், அதனால எனக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அநேகர் சொல்லலாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, யோசேப்பை பாருங்க, அவன் வந்து நன்மை செய்கிறான், இந்த பானபாத்திரக்காரனுக்கு உதவி செய்தான். ஆனா இந்த பானபாத்திரக்காரன் என்ன செய்கிறான்? மறந்து விடுகிறான். நன்றி அவனுக்கு சுத்தமாவே இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு தீமை செய்தாலும் கூட நீங்க என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். பார்க்கிறோம், ஒரு ஆத்தோரத்துல ஒரு முனிவர் உட்கார்ந்துட்டு இருந்தார். அந்த முனிவர் கிட்ட ஒரு தேள் போய் கொட்டுச்சான். கொட்டினோடனே அவர் தூக்கி திரும்பி தள்ளி போடுறாரு. திரும்ப மறுபடியும் அந்த தேள் வந்து அவரை கொட்டுதான், மறுபடியும் எடுத்து போடுறாரா. அங்க இருக்கவங்க சொல்றாங்க, தேள் கொட்டுதே, அதை நசுக்கி போடுங்களேன், தூக்கி எறிங்களேன். அவர் சொன்னா, தேள் வந்து கொட்டுறது தேளோட குணம், நன்மை செய்வது என்னுடைய குணம் அப்படின்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தீமை ஒருவர் உங்களுக்கு செய்தாலும் கூட நீங்க அவர்களுக்கு நன்மை செய்ய மறவாதீங்க. ஹல்லேலூயா. கொர்நேலியு அநேக தான தர்மங்கள் அநேகரை ரட்சித்தது போல நீங்களும் கூட உங்களுக்கு இருக்கிறதான காரியங்களை மற்றவர்களுக்கு கொடுத்து அதன் மூலியமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, அநேகரை ரட்சிப்புக்கு ஏதுவாய் நாம் வழி நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஊழியர்களை நீங்க பார்க்கும்போது கஷ்டப்பட்டு ஊழியர்களை செய்யறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு போய் டிராக்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஜெபித்து வேதத்தை பத்தி சொல்லி எல்லாம் செய்யறாங்க. ஆனா அந்த எல்லா விசுவாசி சபைக்கு வருவாங்க, எல்லா நன்மைகளையும் பெற்றுவாங்க, ஆசீர்வாதத்துல பெற்றுக்கொண்டு மறுபடியும் என்ன பெறுவாங்க? பக்கத்து சபைக்கு ஓடுறத பாக்குறோம். இன்னைக்கு அநேக இடங்களில் இது காணப்படுது. ஹல்லேலூயா. என்ன கஷ்டப்பட்டு இவங்க போய் ஒருத்தருக்காக ஊழியம் செஞ்சுட்டே இருப்பாங்க, இவங்க எல்லாம் வளர்ந்து வருவாங்க. எல்லா கஷ்டத்தெல்லாம் இவங்களுக்காக ஜெபிச்சு பாஸ்டர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு, நல்ல ஆசீர்வாதம் பெற்றுவாங்க. ஒரு கூரை வீட்டுல ஒழுகிற வீட்டுல உட்கார்ந்து இருப்பாங்க. ஜெபித்த பிறகு அவங்க நல்ல பிள்ளைங்கலாம் நல்லா படிச்சு நல்லா வந்துடும், பெரிய வீட்டுக்கு போயிடுவாங்க. போன பிறகு என்ன பண்ணுவாங்க? இல்ல பாஸ்டர் வேலை சபைக்கு போயிடுறோம். ஹல்லேலூயா. நன்றி அறிதல் கொஞ்சம் கூட இல்ல, நன்மைகளை பெற்றுக்கொண்டு போவதை ஆனாலும் இந்த ஊழியக்காரர்கள் அவர்கள் மறுபடியும் என்ன செய்துதான் இருக்கிறாங்க? ஊழியர்களை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. எத்தனை ஆத்துமாக்கள் பிரிந்து சென்றாலும் கூட அவர்கள் சோர்வின்றி என்ன செய்கிறார்கள்? ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை நன்மை செய்வது இந்த பலன் எதிர்பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார், ஏற்ற காலத்திலே நமக்கு நிச்சயமாக அவர் பதிலளிப்பார், உயர்த்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. சங்கீதம் 10:12 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 10:12.
கர்த்தாவே எழுந்தருளும், தேவரே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். ஏழைகளை மறவாதே. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை பாருங்க, நாம் ஏழை ஜனங்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள், திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? உதவி செய்வதை மறக்க கூடாது. அல்லேலூயா. அவர்களுக்கு நாம் பரிசுகளை வாங்கி கொடுக்கலாம், இல்லையென்றால் உணவு பண்டங்களை வாங்கி கொடுக்கலாம், ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்து மகிழ்வித்து அவர்களையும் கூட தேவனுடைய பாதையிலே மண்டையிலே வழிநடத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏழைகளை மறவாதிருங்க. தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நாம் வசனத்திலே பார்த்தோம், கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே. ஆமென். லூக்கா 17 அதிகாரம் 15 18 வசனத்தை வாசிப்போம். லூக்கா 17 15-18. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்திற்கு முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பகுதி நம்ம எல்லாரும் அறிந்ததான ஒரு பகுதி. ஆமென். நான் இதை சொல்ல வரேன்னா, நன்றி நிறைந்தவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை மறந்து விடக்கூடாது. இங்கே பார்க்கிறோம், 10 குஷ்டரோகிகள் காணப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் இயேசுவண்டை வராங்க. இயேசு சொல்கிறார், அவர்களை சுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. அந்த 10 குஷ்டரோகிகளும் சுத்தமாறாங்க. ஆனா யாரா? ஒரே ஒரு குஷ்டரோகி மாத்திரம் ஆண்டவரண்டை வருகிறான். அவன் வந்து ஆண்டவர் என்ன செய்கிறான்? மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனோட வாழ்க்கையில செய்த நன்மை, குஷ்டரோகத்திலிருந்து விடுதலையாக்கிறதை எண்ணி பார்த்து ஆண்டவரை துதித்தவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், நான் சொஸ்தம் பண்ணது 10 பேர் அல்லவா, நீ ஒருவன் மாத்திரம் வந்திருக்கிறாயே, மீதி 9 பேர் எங்கே என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த ஒருவன் கூட யாரா இருக்கிறான்? சமாரியனாய் காணப்படுறான். ஹல்லேலூயா. மற்றவர்கள் தேவனை அறிந்தவர்களாய் காணப்படுறாங்க. இந்த சமாரியன் தேவனை விட்டு தூரமாய் காணப்படுகிறவன், தேவனை அறியாத ஒருவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஆனா அந்த சமாரியன் தான் என்ன செய்கிறான்? ஆண்டவரிடத்துல வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான், அவருக்கு நன்றி செலுத்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாய் ஜீவித்துக் கொண்டிருக்கலாம். அந்த 9 குஷ்டரோகிகளை போல காணப்படலாம். அநேக நன்மைகளை ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்படலாம். ஆனால் ஒரு குஷ்டரோகி கர்த்தரிடத்திலே போய் அவன் நன்றியை தெரிவித்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே, இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறதான நாம் எவ்வளவு நன்மைகளை ஆண்டவரிடத்தில் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி எண்ணி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே வந்து, ஆண்டவரே, நீர் எனக்கு இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறது என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், உயர்த்தி பிடிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாவது வேலை கண்களை மூடி தேவனை பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறார் என்று சொல்லி எண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ததான நன்மைகளை மறவாதே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் போது இந்த வசனத்தை நாம் கூறி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையாலுமே கர்த்தர் நமக்கு செய்ததான நன்மைகளை, உபகாரங்களை மறக்காதபடி நாம் காணப்படுகிறோமா? எல்லாரும் எண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. 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 இயேசுவே செய்ததான நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்காய், இந்த நாள்களை தம்புயலாம் என்னை காண்கிற நாமமே, இந்த நாள்களை தம்புயலாம் என்னை காண்கிற நாமமே, என்னை துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்காய், இந்த நாள்களை தம்புயலாம் என்னை காண்கிற நாமமே, இந்த நாள்களை தம்புயலாம் என்னை காண்கிற நாமமே, என்னை துதி செய்வார் ஒரு நற்செய்தியாய்
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலே கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. இந்த வருடத்தின் தொடக்கம் முதல் இந்நாள் வரையுமாய் அவர்களை ஏறி சுமந்து பாதுகாத்து வந்ததான அன்பை எண்ணி பார்த்தவர்களாய் எத்தனையோ சூழ்நிலைகள், போராட்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் மத்தியிலே கர்த்தர்களை நடத்தி வந்ததை எண்ணி பார்த்தவர்களாய் இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. அவர் செய்ததான நன்மைகளை மறக்காதீங்க. இன்மையான காரியத்திற்காக தேவ பிள்ளைகளே, தேவனை மறந்து போகாதபடி தேவனை எண்ணி பார்த்தவர்களாய் நன்றி அறிவுள்ள இதயத்தோடு கூட கர்த்தரை நாம் சோதரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை சோதரிக்கிறோம். செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமையான காரியங்களை வாழ்க்கையிலே செய்திருக்கிறேன். அற்புதங்களை வாழ்க்கையிலே செய்திருக்கிறேன். அதிசயங்களை வாழ்க்கையிலே செய்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நன்மையான நல்ல மதிய வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனையை கர்த்தர் இம்மட்டுமாய் ஆசீர்வதித்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாடல்கள், ஜெபங்கள், சங்கீதங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் ஆண்டவரே தேவனோ மகிமைப்பட்டபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். சாட்சியாய் வந்ததான பிள்ளைகளை கர்த்தர் இந்த வேளையிலே ஆசீர்வதித்தபடியால் ஜெபிக்கிறேன். கொடுத்ததான கரங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, இந்த நாளில் கேட்ட வசனத்தின் பிரகாரமாய் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்ததான உபகாரங்களை மறவாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த 10 குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினீர். ஒருவன் உம்மை தேடி வந்து ஆண்டவரே உம்மை நாமத்தை மகிமைப்படுத்தினார். இயேசுவே, இந்த காலவேளை உம்மை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். நீர் செய்ததான நன்மைகளை எண்ணி பார்த்தவர்களாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபத்து நேர்ந்த சமயங்களிலே இயேசுவே எங்களோடு கூட இருந்தீர். வியாதி வருத்தத்திலே கூட இருந்தீர் ஆண்டவரே. தோல்விகளிலே ஜெயத்தை கொடுத்தீர். போக்கில் வரத்தில் கூட இருந்தீர் அப்பா. எல்லாவற்றிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உம்மை மறவாதபடி, நீ செய்த உபகாரங்களை மறவாதபடி, உம்முடைய போதகத்தை மறவாதபடி இதயத்திலே காத்து வைக்க ஏசப்பா கிருபை செய்வீராக. அநேகருக்கு நன்மைகளை செய்ய, தான தர்மங்களை செய்ய மறவாதபடி, ஏழைகளை மறவாதபடி நினைத்து அப்பா அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவிகளை செய்ய தேவாவியானவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என் சபைக்காய் ஜெபிக்கிறேன். சபைக்கு நல்ல ஒரு சொந்த இடத்துக்காய் ஜெபிக்கிறோம். கூட விரைவிலே கர்த்தாவே நல்ல இடத்திலே விசுவாசமாய் ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அநேக ஆத்துமாக்களை கொள்ளைப்பொருளாய் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மந்தை பெருகுவது போல சபை பெருகத்தக்கதாய் ஒவ்வொரு நாட்களும் ஆத்துமாக்களை ஆண்டவரை சபையிலே சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவாவியானவர் சபையிலே இருக்கிறதே ஒவ்வொரு மக்களும் உணர்ந்து கொள்ளத்தக்கதாகவே தேவாவியானவர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அன்பு கருத்தை கொண்டு தொடுவீராக. அவர் வியாதிகளிலே விடுதலை கொடுப்பீராக. சரீர பலவீனங்களிலே விடுதலை
கொடுப்பீராக. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னத பலனை ஒவ்வொரு சரீரத்திலும் ஆண்டவரே பயிற்சி செய்வீராக. ஆண்டவரே பலனை பெற்றவர்களாய் கடந்து போக தேவாவே செய்வீராக. வல்லமையினால் வரங்களினால் நிரப்புவீராக. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஹalleluya. சாயங்காலம் மீட்டிங் வந்து நம்ம இங்க 6 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். அது எல்லாருமே கரெக்டா 6 மணிக்கு எல்லாருமே கரெக்டா